வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, உபஜயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கும். அதே போல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 2 கிரகம் உபஜயஸ்தானத்தில் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, இது ரொம்பவே புரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே நான் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் கேந்திரம்னு சொல்லுவோம், 4, 7, 10. இது ஒரு ஜாதகருடைய சுகபோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடங்கள் இது. அதுக்கடுத்தது திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5, 9 இருக்குதுல்ல, இது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய புகழாக இருக்கட்டும், வம்ச விருத்தியாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், இது எல்லாம் குறிக்கக்கூடியது 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள். அப்போ எல்லாருடைய ஜாதகத்துலேயும் கேந்திரமாக இருக்கட்டும், திரிகோணமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா கேந்திரம் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திரிகோணம் நல்லாயிருக்கும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இப்போ கேந்திரம் சுத்தமாகவே பாதிக்கப்பட்டுடுச்சு, இல்லை திரிகோணங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா, அடுத்தது அந்த மனுஷனை சப்போர்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போது இது எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திசை ஒரு மத்தியம வயசில் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 45 வயசுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னாலே அவருக்கு இந்த திசை நல்லது தாங்க பண்ணும். அவருடைய ஜாதகம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். விஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய கீழ்நிலையில் போனால் கூட அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமையை இந்த 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக அவர் கொடுத்துருங்க. அதனால் மத்தியம வயசில் இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசை வந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக இழந்ததெல்லாம் மீட்டு கண்டிப்பாக வந்துடும். அவர் மிகப்பெரிய மேன்மைக்கு கண்டிப்பாக வந்துடுவாருங்க. அதாவது இந்த உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 கிரகங்கள் அவங்களுக்குள்ளேயே இடம் மாறிக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க மிகப்பெரிய மேன்மைக்கு வருவாங்க. அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 6லையோ, இல்லைன்னா 6ல் இருக்கக்கூடிய கிரகம் 10லையோ, 10ல் இருக்கக்கூடிய கிரகம் 11, இப்படி இவங்கக்குள்ளே இடம் மாறிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கக்குள்ளே மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே இந்த ஜாதகர் மிகப்பெரிய மேன்மை வெற்றி கண்டிப்பாக அடைஞ்சிருவார். சரி, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த 3, 6, 10, 11 கிரகங்கள் இருந்து எனக்கு திசை நடத்தலை, அப்போது நான் எப்படி மேன்மைக்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது 3, 6, 10, 11 கிரகங்கள் இருந்து உங்களுக்கு திசை நடத்தாட்டியும் பரவாயில்ல. அதாவது உங்களுக்கு திசை நடத்தக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திராதிபதி இந்த 3, 6, 10, 11 இருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த திசை மிகப்பெரிய மேன்மையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சரி, இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திசை நடத்தக்கூடிய கிரகத்தை இந்த 3, 6, 10, 11 ஏதாவது ஒரு கிரகம் உங்களை திசை நடத்தக்கூடிய கிரகத்தை அது பார்த்துடுச்சு அப்படின்னாலே அந்த திசையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. இதுவோ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டா கண்டிப்பாக அவங்கள ஒரு உற்சாகத்தோடு கண்டிப்பாக அவங்க உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.